அதிலுள்ள யாவற்றையும் படைத்தார். அவை எல்லாவற்றையும் பார்த்தபோது நன்றாகவும் அற்புதமாகவும் இருந்தது. தேவன் படைத்த அனைத்தும் நன்றாக இருந்ததால் அது அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. தேவன் சகலவிதமான தாவரங்களையும் விலங்குகளையும் படைத்தார். பின்பு மண்ணிலிருந்து மனிதனை படைத்து ஜீவசுவாசத்தை அவன் நாசியில் ஊதி ஜீவனை கொடுத்தார். முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். பின்பு ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். தேவன் தமது சாயலின்படியே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். எனவே அவர்கள் தேவனோடு தனிப்பட்ட முறையில் உறவு கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வளர்ந்தார்கள். அழகிய ஏதன் தோட்டத்தில் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்வுடன் இருந்தார்கள். அங்கு வாழ்களோ மரணமோ துன்பமோ துக்கமோ எதுவும் இல்லை. தேவன் ஆதாமிடம் தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் எந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார். ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அம்மரத்தின் கனியை புசிக்கச் செய்தான். அவள் அதை தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். இருவரும் புசித்தவுடனே தேவனோடு அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது. தேவன் பரிசுத்தர், ஆகவே பாவிகள் அவருடைய பிரசன்னத்தில் வாழ முடியாது. தேவன் ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் இருவரும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் இருவரும் செய்த பாவத்தின் பலனாக மனித சமுதாயம் மரணத்தையும் வியாதியையும் சுதந்திரித்துக் கொண்டது. ஆனாலும் தேவன் மனித இனத்தை நேசித்தார். எனவே மனித இனம் மனம் திரும்பி தன்னோடு இணைந்து ஐக்கியமாக வாழ ஒரு வழியை முன்பே முன்குறித்து வைத்திருந்தார். மனுக்குலத்தை மீட்க தேவன் தனது திட்டத்தை வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். பாவத்திற்கும் மரணத்திற்கும் தண்டனைக்கும் உரிய மனுக்குலம் அதிலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு என்றென்றும் ஐக்கியமாக வாழ முடியும் என்பதே அத்திட்டம். இத்திட்டத்தின் ஒரு பகுதியை தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அத்துடன் மனித சமுதாயத்தின் இறுதி வழியாக நம்மை பலியிடப் போகும் திட்டத்தையும் வெளிப்படுத்தினார். மனித சமூகத்தில் ஏற்பட்ட பாவக்காரியை போக்க பாவமற்ற ஒருவரை மாபெரும் தியாக வழியாக அனுப்பப்போவதை தீர்க்கதரிசிகள் மூலமாக பல வருடங்களுக்கு முன்பே தேவன் வெளிப்படுத்தினார். இந்த பிராயச்சித்த பலியானது ஆதாமுடைய பின் சந்ததியாரின் பாவங்களையும் அவமானங்களையும் மரணபயத்தையும் நீக்கி அவரை நம்புகிறவர்கள் அவரோடு இணைந்து ஐக்கியமாக ஒரு புது வாழ்க்கை வாழ வழிதிறக்கக்கூடியதாக இருந்தது. அந்த தீர்க்கதரிசிகள் இவரை மேசியா என்று அழைத்தார்கள். தேவன் மேசியாவாகிய இவரை பாவமற்ற பரிசுத்தராக அனுப்பி பாவியான ஜனங்களை மீட்டு அவர்களின் இருதயத்தில் ராஜாவாக இருந்து என்றென்றும் அவர்களை ஆளுகை செய்வார் என்றும் முன்னறிவித்தார்கள். மேசியாவாகிய இவர் மனுக்குலத்திற்கு கொடுக்க போகும் விடுதலையை பற்றியும் அதற்காக அவர் படப்போகும் பாடுகளை பற்றியும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இத்தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருந்தனர். நீ தேவகுமாரன், நீ சொன்னபடி நான் அவர்தான். ஆயிரக்கணக்கானவர்களை சிறுவையில் அறிந்து கொண்ட மிகப்பெரிய ரோம ஆட்சியாளர் இயேசுவை அவரிடத்தில் அழைத்துச் சென்றார்கள். இந்த அதிகாலை நேரத்தில் இங்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? இவன் தெரிந்து மத்தியில் கலகம் செய்தார் அப்படிக்கொண்டு இவன் தேவாலய சந்தையை கலகம் உண்டாக்கினான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பதை அவனை கட்டியும் இந்த மனுஷனை தண்டிக்க இவனிடத்தில் நான் ஒரு குறையும் காணவில்லை. இவன் குற்றவாளி என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். ராயனுக்கு வழி கொடுக்க வேண்டாம் என்றும் தன்னையே மேசியா என்றும்
நீ சொல்லுகிறபடி இவன் கலிலேயா தொடங்கி இப்போது எங்கேயும் வந்துவிட்டான். கலிலேயா? இந்த மனிதன் கலிலேயா? அப்படி இருந்தால் இவனை நாம் ஏரோதேவியை ஒப்படைப்போம். அவன் இன்னும் எருசலேமில் இருக்கிறாரா? ஏரோதேவியை கொண்டு போங்க. நீ உன்னை யார் என்று சொல்கிறாய்? நீ சீஷர்கள் என்று அழைப்பவர்கள் யார்? நீ அநேக அற்புதங்களை செய்வதாக கூறுகிறார்களே, எங்கே எனக்கும் ஒன்று செய். எங்கள் அரசே, இவன் ஜனங்களை ஏமாற்றி வசப்படுத்தி தன் பட்சமாக்கிக் கொண்டு தன்னை ஒரு ராஜா என்கிறார். இந்த மனுஷா ராஜாவா? மகாராஜாவே, இவனை நன்றாக அடியுங்கள். இவனை பிரார்த்தனை அடித்துச் செல்லுங்கள். இது அவருடைய ஆட்சி போட்டது. இந்த மனிதன் மரண தண்டனைக்கு ஏதுவானது ஒன்றும் செய்யவில்லை. ஆகையால் இவனை சாட்டையால் அடித்து விடுதலையாக்குகிறேன். பண்டிகையோடு ஒரு குற்றவாளி எங்களுக்கு விடுதலையாக்குவது ஒரு கடமை அல்லவா? பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும். இந்த மனிதனை தீர்த்துவிடும். ஆமாம், பரவாசை எங்களுக்காக விடுதலை செய்யும். இயேசுவை சிலுவையில் அறிய வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த சட்டமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். இதனால் பிலாத்து காரியத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்த பரபாஸ் என்பவரை விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறிய ஒப்புக் கொடுத்தார்.
உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வழிகள் இவர்கள் செய்தார் பட்டணத்துக்கு அதை செய்ய மாட்டார்கள். தேவன் உமக்கு உதவி செய்வார். நாங்கள் உமக்காக ஜெபிக்கிறோம். அவர் தெய்வத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். அதனால்தான் அவர் எந்த ஒரு சூழ்நிலையினாலும் மற்ற காரியத்தினாலும் அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் தாமாகவே முன்வந்து அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். கடைசி நேரத்தில் அவர் பக்கத்தில் அறையப்பட்டிருந்த ஒரு சகனானவன் அவரை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னை விடுவித்துக் கொண்டு எங்களையும் விடுவியும் என்றான். அவன் அந்த கேள்வியை கேட்டது சர்வலோகத்தை படைத்தவர்கள் என்று அவன் அறியாமல் கேட்டான். இயேசுவால் தப்பிக்க வழியில்லாமல் அவர் சிலுவையில் அந்த அவமானத்தையும் வேதனையையும் அந்த பாடுகளையும் சகித்து அவர் சிலுவைக்கு செல்லவில்லை. அவர் இந்த முழு உலகத்தின் மீதும் அவர் மகா அன்பு வைத்திருந்ததினாலே அந்த சிலுவை பாடுகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார். என் அருமையான சகோதரனை சகோதரியே, நீயும் நானும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் சிலுவையிலே இயேசு அந்த சகல பாடுகளையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். இதுவே மீண்டும் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, யார் இயேசுவை சிலுவையில் அறைந்தனர்? யார் இயேசுவை சிலுவையில் அடித்தனர்? யாருடைய பாவங்கள் அவர் சிலுவையில் மரிப்பதற்கு காரணமாக இருந்தது? என்னுடைய பாவங்கள் அல்லவா? அந்த பிரதான ஆசாரியனை போல, யூதாசை போல, பிலாத்துவை போல அன்றைக்கு அவர் மரணத்திற்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து என்னுடைய பாவமும் அவரை சிலுவையில் அடைந்தது அல்லவா? யூதர்கள் அவருடைய மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களோடு சேர்ந்து அநேக புறஜாதியாரும் அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக என்னுடைய பாவமும் அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. நம்முடைய பாவமும் அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. கடைசியாக அவரை யாரோ காட்டிக் கொடுத்ததால், அல்லது அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னதால், அல்லது மரணத்திற்கு ஏதுவாக தீர்ப்பளித்ததால், அல்லது அந்த மரணத்தின் தீர்ப்பை நிறைவேற்றினதினால் அவர் இந்த சிலுவையில் மறிக்கவில்லை. நம்முடைய பாவங்களுக்காகவே இந்த கிறிஸ்து இந்த சிலுவையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். Oh
செய்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் மரணத்திலிருந்து உயிருடன் எழுந்தார். அவர் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்புகின்றார். இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். இயேசு உயிர்த்தெழுந்து சுமார் 2000 வருடங்களாகிறது. இன்னும் அவர் உலகத்தில் வல்லமை நிறைந்த தேவனாக விளங்குகிறார். கடந்த பல நூற்றாண்டுகளாக அநேக பெருமைமிக்க வல்லரசர்கள், தத்துவஞானிகள், மேதைகள், விஞ்ஞானிகள் மற்றும் இறையியல் வல்லுநர்கள் பலரும் தோன்றி மறைந்தனர். ஆனால் இயேசுவோ இன்னும் ஜீவிக்கிறார். இதுவரை வாழ்ந்தவர்கள் அவர் ஒருவரை ஒப்பற்றவராக திகழ்கிறார். அவருடைய பிறப்பு ஒப்பற்றது. அவர் கன்னி மரியாளிடத்தில் பிறந்தார் என்று வேதாகமம் கூறுகிறது. அவரது வாழ்க்கை நேரற்றது. அவரது வாழ்க்கையில் தெய்வீக தன்மை நிறைந்திருந்தது. அவர் பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து உலகில் வேறெந்த மனிதனும் செய்ய முடியாத பெரிய அற்புதங்களை செய்தார். அவரது செய்தி தனிச்சிறப்புடையதாக இருந்தது. அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் அன்பையும் பாவ மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் கொடுக்கிறார். அவரது செய்தி சென்றுவிடமெல்லாம் புது வாழ்வு, புது நம்பிக்கை மற்றும் புது வாழ்வுக்கான புதிய நோக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. அவருடைய சிலுவை மரணம் இணைகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சர்வலோகத்தையும் படைத்த தேவன் தமது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்தின் பாவத்திற்கு பலியாக அனுப்பினார். அவர் உனக்காக மரித்தார். அவரது உயிர்த்தெழுதல் ஒப்பற்றது. அவர் மரித்த 3ஆம் நாளில் உலக சரித்திரத்தில் இதுவரை கண்டிராத அதிசய சம்பவம் அங்கு நடந்தது. இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவரது பிறப்பு, வாழ்ந்த வாழ்க்கை, அவரது இறப்பு மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் இவை அனைத்தும் அவர் தேவகுமாரன் என்றும் மனுக்குலத்தின் இரட்சகர் என்றும் அவர் சொன்னதை நிரூபிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார். அவர் உன் வாழ்வில் வந்து உன் பாவங்களை மன்னித்து உனக்கு பரிபூரண வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். இதோ அவர் சொல்வதை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே எல்லாம் ஒருவரும் பிதாவினிடத்தில் வராது. வேதம் கூறுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைத்தவர்களானார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு மரித்த போது உன் பாவத்திற்கான கரையத்தை செலுத்தினார். இப்பொழுதோ அவர் உன் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். நீ பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து
உம்மை என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவராக இருக்க விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுதும் நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும் போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதையும் நீ நிச்சயமாக அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டாய் என்றும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்போது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுடன் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்பொழுது நடுப்பகலாயிருந்த நேரத்தில் 3 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்தது. நடந்த சம்பவங்களை கண்ட சேனை தலைவன் தேவனை மகிமைப்படுத்தி கூறியதாவது: